மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புத்துயிர் பெற்று நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும். புரட்சித் தலைவர் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் அம்மாவில் கூறினார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று குறிப்பிட்டார்களே, அதற்கு அந்த கருத்திற்கேற்ப என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினேனே தவிர, அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு அடுத்த நாட்கள் அனைத்து பதவிகளும் பொறுப்புகள் நீக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினரை தவிர. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதும், மேலவை உறுப்பினர் வருகின்ற போதும் 4 பேர் பரிந்துரை செய்கிற போது நானும் ஒருவனாக இருந்து அந்த பரிந்துரை செய்திருக்கிறேன். அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த இயக்கம் தான் எங்கள் உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தடுமாறாமல் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நல்லாட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தான் கன்னியாகுமரி நடைபெற்ற இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் நாம் வாங்கியிருக்கிற வாக்கு என்ன என்று சொன்னால் 5126 வாக்குகள் தான் பெற்றோம். அப்படி என்றால் 2,54,000 வாக்கு இடத்தில் 5000 வாக்குகள் பெறுகிற போது சட்டமன்ற தேர்தலுடைய நிலை என்ன என்பதை உணர்ந்துதான் அந்த கருத்துக்களை எல்லாம் நான் வெளிப்படுத்தினேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நேற்றைய முன்தினம் தேவர் ஜெயந்திக்கு செல்கிற போது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் நோக்கத்தோடு தான் அனைவரோடும் நான் பேசினேன். அவரும் சில கருத்துக்களை சொல்கிற போது அந்த கருத்துக்கு மாறாக இயக்கம் வலிமை பெற வேண்டும், இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும், இந்த இயக்கம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு எல்லோரும் நாம் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நிகழ்ச்சியிலே தேவர் ஜெயந்தியிலே கலந்து கொண்டு நான் அந்த பணிகளை ஆற்றினேன். அந்த பணிகளை ஆற்றுகிற போது தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி திருமகனாருடைய அந்த பூஜையிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசு தான் எனது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்.